Hi, hello, vanakkam. Welcome to Commerce Pulingo channel. In the video, we will accounts from incomplete records chapter exercise questions 6 to 9 எப்படி solve பண்றதுன்னு பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி சைடுல இருக்க subscribe பட்டனை click பண்ண மறந்துடாதீங்க. சரி வாங்க நம்ம எப்படி solve பண்றதுன்னு பார்க்கலாம். இந்த 6 to 9 questionsல வந்து ரெண்டு கான்செப்ட் டீல் பண்ணிருக்காங்க. அதாவது statement of affairs and statement of profit or loss. இந்த ரெண்டுத்துக்குமே நான் தனி வீடியோ பண்ணிருக்கேன். explaining அதுக்குள்ள என்னென்ன ஐட்டம் வரும் அந்த ஸ்டேட்மெண்ட்னா எதுக்கு கண்டுபிடிக்க ஓபன் பண்ணுவாங்க and lot more அந்த வீடியோவை நீங்க பார்க்கணும்னா மேல இருக்க ஐ பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா அந்த வீடியோ வரும் நீங்க அதை பார்த்துட்டு வந்து இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளியரா ஆயிடும் இந்த கான்செப்ட் so that you won't forget சரி வாங்க நம்ம 6th question பார்க்கலாம் following are the balance in the books of Thomas as on 31st March 2019 So, values லாம் தந்திருக்காங்க. Then, prepare a statement of affairs as on 31st March 2019 and calculate capital as at that date. இந்த questionல என்ன சொல்லிருக்காங்க நம்ம statement of affairs open பண்ணுங்கன்னு சொல்லிருக்காங்க. Statement of affairs எதுக்கு open பண்றோம்னா அந்த டேட்டோட capital கண்டுபிடிக்க. So, இதுபடி நம்ம வந்து ஒரு இயரோட எண்டிங்ல ஓபன் பண்றோம் ஏன்னா 31st March 2019 so இந்த டேட்ல வந்து நம்ம எப்படி கேபிட்டல் கண்டுபிடிப்போம்னா ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ்ல வந்து அசெட்ஸ் அண்ட் லைபிலிட்டிஸ் இருக்கும் இதோட பேலன்சிங் ஃபிகரை வந்து நம்ம கேபிட்டலா எடுத்துப்போம் சரி வாங்க ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ் as on 31st March 2019 வந்து ஹெட்டிங் போடணும் ரைட் ஹேண்ட் சைடு அசெட்ஸ் லெஃப்ட் ஹேண்ட் சைடு லைபிலிட்டிஸ் இப்போ வந்து எந்தெந்த ஐட்டம்ஸ் எந்தெந்த சைடு வரும்னு பார்க்கலாம் வாங்க சன்ட்ரி கிரெடிட்டாஸ் வந்து liability சைடு வரும் ஃபர்னிச்சர் ஒரு அசெட் ஃபிக்ஸ்ட் அசெட் லேண்ட் அண்ட் பில்டிங் ஒரு அசெட் டெப்டார் அசெட் பில்ஸ் பேபிள் வந்து liability சைடு வரும் கேஷ் இன் ஹேண்ட் வந்து அசெட் சைடு வரும் பில்ஸ் ரிசீவபிள் வந்து அசெட் சைடு வரும் தென் ஸ்டாக்கும் வந்து அசெட் சைடு வரும் இப்போ வந்து இதுக்கு வந்து ஒரு ஃபார்மேட் இல்ல ஒரு டெக்னிக்னு வச்சுக்கோங்க நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்ணோம்னா ஐட்டம்ஸ் மிஸ் ஆகாம இருக்க நம்ம எப்படி பிளாட் பண்ணோம்னு ஃபர்ஸ்ட் எப்பவுமே ஞாபகம் வச்சுக்கோங்க கிரெடிட்டாஸ் அண்ட் டெப்டாஸ்னா நம்மளுக்கு அசெட் சைடு வரும் கிரெடிட்டாஸ்னா நம்மளுக்கு லைபிலிட்டி சைடு வரும் செகண்ட் ஒன் வந்து பில்ஸ் பேபிள் அண்ட் பில்ஸ் ரிசீவபிள் பில்ஸ் பேபிள்னா லைபிலிட்டி சைடு வரும் அசெட் சைடு வந்து பில்ஸ் ரிசீவபிள் வரும் then loan இருந்தா liability side வரும் then asset sideல வந்து எல்லா fixed assets like furniture land and building எல்லா fixed assetடும் வந்து நம்மளுக்கு asset side வரும் then cash in hand cash at bank எல்லாமே வந்து asset side வரும் then stock க்ளோஸ் அப்போ எவ்வளவு ஸ்டாக் இருக்கோ அந்த ஸ்டாக்கோட வேல்யூ வரும் இப்போ நம்ம எல்லா வேல்யூவும் போட்டா நம்மளுக்கு இந்த சைடு நம்ம ஆட் பண்ணோம்னா நம்மளுக்கு 10 lakhs வருது அண்ட் இந்த சைடு வந்து நம்ம பேலன்ஸ் பண்ணோம் ஏன்னா இந்த சைடு நம்மளுக்கு அதிகமா இருக்கு ஸோ நம்ம பேலன்ஸ் பண்ணோம்னா நம்மளுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் இதுல வந்து 10 lakh வருது இந்த சைடு வந்து 7,20,000 வருது ஸோ 10 lakh minus 7,20,000 வந்து நம்மளுக்கு 2,80,000 வந்து பேலன்சிங் ஃபிகர் இந்த பேலன்சிங் ஃபிகர் தான் நம்மளுக்கு கேபிட்டல் ஸோ புரிஞ்சுதா நம்ம ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸும் சொன்ன மாதிரி ப்ரிப்பேர் பண்ணிட்டோம் அண்ட் கேபிட்டலும் கண்டுபிடிச்சிட்டோம் வாங்க நெக்ஸ்ட் क्वेश्चन பார்க்கலாம் 7th question வந்து on 1st April 2018 Subha started her business with capital of 1,20,000 அப்போ இது என்ன capital yes opening capital ஓட வேல்யூ வந்து 1,20,000 she didn't maintain proper books of accounts so அவ incomplete record maintain பண்ணிருக்கா following particulars are available from our book as on 31/3/19 so எந்த year yes financial year follow பண்றாங்க 18-19 இயர்து இதெல்லாம் வந்து எண்டிங்ல உங்களுக்கு இருக்க பேலன்சஸ் இது அசெட்ஸ் அண்ட் லைபிலிட்டிஸ் ஓட பேலன்ஸ் உங்களுக்கு தந்திருக்காங்க நெக்ஸ்ட் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் என்னென்ன தந்திருக்காங்க பாருங்க withdrew for personal யூஸ்னா என்னன்னு சொல்லியிருக்கேன் நான் போன வீடியோஸ் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இது வந்து drawings then further capital ஓட வேல்யூ வந்து 40,000 தந்திருக்காங்க question என்ன கேட்டிருக்காங்கன்னா calculate profit or loss கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும் yes statement of profit or loss open பண்ணணும் and இந்த கேஸ்ல வந்து நம்மளுக்கு ஓப்பனிங் கேபிட்டலோட வேல்யூ மட்டும் தான் தந்திருக்காங்க நம்ம
ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ப்ராஃபிட் ஆர் லாஸ் கண்டுபிடிக்க நம்மளுக்கு க்ளோசிங் கேபிட்டல் தேவை. ஸோ அந்த க்ளோசிங் கேபிட்டல் கண்டுபிடிக்கிறதுக்கு வந்து நம்ம ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ் வந்து ஓப்பன் பண்ணுறோம். நம்மளுக்கு வந்து எல்லா லயபிலிட்டிஸ் அண்ட் அசர்ட்ஸோட வேல்யூஸ் தந்துட்டாங்க இயர் எண்டிங்க்கு. ஸோ ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ் பண்ண ஈஸியாக இருக்கும். ஸோ ஹெட்டிங் வந்து ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ் ஆஸ் ஆன் 31st March 2019. எது அசர்ட் சைடு வரும், எது லயபிலிட்டி சைடு வரும்னு பார்க்கலாம் வாங்க. பேங்க் ஓவர் டிராஃப்ட் எந்த சைடு வரும், liability side. Debtors வந்து asset side வரும். Bills receivable asset side. Computer machinery லாம் என்ன சொன்ன, fixed asset. அதனால asset side. Stock and trade எங்க வரும், yes asset. Creditors வந்து liability side வரும். Next bills payable எந்த side வரும், yes liability side. And cash in hand வந்து asset side வரும். இப்போ நம்ம பண்ணலாமா statement? Yes, first என்ன போடணும், yes debtors creditors போட்டாச்சா. liability side creditors, asset side debtors. second வந்து bills payable, bills receivable. next நம்மளுக்கு இருக்க fixed assets போட்டாச்சு. then stock in hand, cash in hand, cash at bank எது வந்தாலும் அது வந்து நம்மளுக்கு அசர்ட். ஸோ அசர்ட் சைடில் போடணும். அண்ட் liability சைடில் வந்து பேங்க் ஓவர் டிராஃப்ட் நம்மளுக்கு தந்திருக்காங்க. அதனால வந்து பேங்க் ஓவர் டிராஃப்ட் liability சைட் போடுறோம். இப்பயும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அசர்ட் சைடோட வேல்யூ அதிகமாக இருக்குது, அதாவது 8 lakh. ஸோ நம்மளுக்கு பேலன்சிங் ஃபிகர் வந்து 4,20,000 கிடைச்சிருக்கு. இதான் வந்து நம்மளுக்கு க்ளோசிங் கேபிட்டலோட வேல்யூ. இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், ப்ராஃபிட் ஆர் லாஸ். அதுக்கு வந்து நம்ம ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ப்ராஃபிட் ஆர் லாஸ் ஃபார் த இயர் எண்டட் 31st March 2019 கண்டுபிடிக்க போகிறோம். இது எப்படி கண்டுபிடிக்கிறது, எஸ் க்ளோசிங் கேபிட்டல் வேல்யூ எவ்வளோ, 4,20,000. இதில் நம்ம டிராயிங்ஸ் 30,000 ஆட் பண்ணணும். ஸோ 4,50,000 கிடைக்குது. தென் ஃபர்தர் கேபிட்டல் அதாவது 40,000 கொஷனில் தந்திருக்கிறத சப்ட்ராக்ட் பண்ணணும். சப்ட்ராக்ட் பண்ணோம்னா நம்மளுக்கு 4,10,000 கிடைக்குது. இது வந்து நம்மளோட அட்ஜஸ்டட் க்ளோசிங் கேபிட்டல். அட்ஜஸ்டட் க்ளோசிங் கேபிட்டல்லேருந்து நம்ம ஓப்பனிங் கேபிட்டல் சப்ட்ராக்ட் பண்ணோம்னா நம்மளுக்கு ஓப்பனிங் கேபிட்டல் எவ்வளோ தந்துருந்தாங்க, இங்கே பாருங்க 1,20,000. ஸோ 1,20,000 சப்ட்ராக்ட் பண்ணால் நம்மளுக்கு 2,90,000 கிடைக்குது. இதுதான் நம்மளோட ப்ராஃபிட் டியூரிங் த இயர். ஓகே, புரிஞ்சுதா இந்த கொஸ்டின்? ஓகே, வாங்க நம்ம நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். Raju does not keep proper books of accounts. அப்படின்னா என்ன, incomplete record follow பண்றான். Following details are taken from his records. என்னென்ன தந்திருக்காங்கன்னு பார்க்கலாம். எஸ், எல்லா liabilities and assets ஓட opening and closing value தந்திருக்காங்க. இது வந்து நார்மல் இயர் 18. ஏன்னா பாருங்க 1/1க்கு ஸ்டார்ட் ஆகி 31/12க்கு முடியுது. தென் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ்ல என்ன தந்திருக்காங்க, further capital வந்து 50,000 and withdrawn for personal use per month. பாருங்க இந்த per month தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதாவது மாசத்துக்கு வந்து 2,500 எடுத்திருக்காங்க. ஒரு வருஷத்துல எவ்வளோ மாசம் இருக்கு, எஸ் 12. ஸோ இதை இன்டூ 12 பண்ணாதான் நம்மளுக்கு டிராயிங்ஸோட வேல்யூ கிடைக்கும். இதை ஞாபகம் வச்சுக்கோங்க, அப்போதான் வந்து ஆன்சர் நம்மளுக்கு கரெக்டாக வரும். இங்கே 2,500 போட்டிங்கன்னா ஆன்சர் தப்பாக தான் வரும். ஸோ இந்த கேஸில் வந்து நம்மளுக்கு ஓப்பனிங் கேபிட்டலும் தரல, க்ளோசிங் கேபிட்டலும் தரல. நம்மள என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க, ப்ராஃபிட். ஸோ நம்ம வந்து இப்போ ஓப்பனிங் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ் பண்ணலாம். ஆஸ் ஆன் 1st Jan 2018 நம்ம என்ன பண்ணணும், எஸ் இது எல்லாத்தையும் வந்து அசர்ட்ஸ் அண்ட் லயபிலிட்டி சைடில் போடணும். அங்கே ஒன்று ஒன்றா பார்க்கலாம். கேஷ் அட் பேங்க் எங்கே வரும், எஸ் அசர்ட் சைட். ஸ்டாக் எங்கே வரும், அசர்ட் சைட். டெப்டார்ஸ் அசர்ட் சைட். சன்ரி கிரெடிட்டார்ஸ் எந்த சைடு வரும், என்ன சொன்னேன், எஸ் liability side. பேங்க் லோன் எங்கே வரும், எஸ் liability side. bills payable liability side. plant and machinery fixed asset எங்கே வரும், இதெல்லாம் நம்மளோட ஓப்பனிங் பேலன்சஸ் அண்ட் இதெல்லாம் நம்மளோட க்ளோசிங் பேலன்சஸ். இப்போ நம்ம ஓப்பனிங் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ் பண்ணதுனால இந்த வேல்யூஸ் யூஸ் பண்ணுவோம். ஸோ இந்த வேல்யூ பண்ணி நம்ம ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ் ஆஸ் ஆன் 1st Jan கண்டுபிடிச்சோன்னா நம்ம எல்லா வேல்யூவும் பிளேஸ் பண்ணோன்னா நம்மளோட இந்த சைடு அசர்ட் சைட் டோட்டல் வந்து 5,20,000 வருது. அண்ட் லயபிலிட்டி சைடை பேலன்ஸ் பண்ணோன்னா நம்மளுக்கு பேலன்சிங் ஃபிகர் வந்து 2,50,000 கிடைக்குது. ஸோ இதான் நம்மளோட ஓப்பனிங் கேபிட்டல். நம்ம
நம்ம க்ளோசிங் கேபிட்டல் கண்டுபிடிக்கணும். சேம் இதே ஐட்டம்ஸ் தான் வரும், பட் அமௌண்ட் மட்டும் சேஞ்ச் ஆகும். இந்த சைடு அதாவது நம்மளோட க்ளோசிங் ஐட்டம்ஸோட அமௌண்ட் எவ்வளோ தந்திருக்காங்களோ அந்த அமௌண்ட் வந்து நம்ம க்ளோசிங் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸில் போடணும். அதே மாதிரி அமௌண்ட்லாம் நம்ம போட்டால் நம்மளோட அசர்ட் சைடு அதிகமாக இருக்கும், லைபிலிட்டி சைடு கம்மியாக இருக்கும். அண்ட் நம்ம பேலன்ஸ் போனோம்னா நம்மளுக்கு 3 lakh வருது. ஸோ நம்மளோட க்ளோசிங் கேபிட்டல் வந்து 3 lakh. இப்போ ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ப்ராஃபிட் ஆர் லாஸ் பண்ணலாம், ஏன்னா நம்மளுக்கு ஓப்பனிங் அண்ட் க்ளோசிங் கேபிட்டலோட வேல்யூஸ் கிடைச்சிருச்சு. இப்போ வந்து க்ளோசிங் கேபிட்டலோட வேல்யூ எவ்வளோ? 3 lakh. எதை ஆட் பண்ணோம்? ட்ராயிங்ஸ் எப்படி 2500 into 12, ஏன்னா பர் மந்த் சொல்லியிருக்காங்க. ஸோ 30,000 கிடைக்குது. 30,000 should be added. 30,000 ஆட் பண்ணால் நம்மளுக்கு 3,30,000 கிடைக்குது. இதில் அடிஷ்னல் கேபிட்டல் வந்து 50,000 சப்ட்ராக்ட் பண்ணணும். ஸோ அட்ஜஸ்டட் க்ளோசிங் கேபிட்டல் வந்து நம்மளுக்கு 2,80,000 கிடைக்குது. இதில் வந்து நம்ம ஓப்பனிங் கேபிட்டல் நம்ம கண்டுபிடிச்ச ஓப்பனிங் கேபிட்டல் 2,50,000 சப்ட்ராக்ட் பண்ணோம்னா நம்மளுக்கு 30,000 கிடைக்குது. இதான் வந்து இந்த வருஷத்தோட ப்ராஃபிட். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா? வாங்க. 9th கொஸ்டின் வந்து Anand does not keep his books under double entry system. அதாவது incomplete record ஃபாலோ பண்ணல, அதாவது incomplete record அவன் ஃபாலோ பண்ணுறான். Then find profit or loss made by him for year ending 31st March 2019. ஸோ ப்ராஃபிட் ஆர் லாஸ் கண்டுபிடிக்கணும். நம்மளுக்கு என்னென்ன தந்திருக்காங்க? ஓப்பனிங் அண்ட் க்ளோசிங் பேலன்ஸ் ஆஃப் அசர்ட்ஸ் அண்ட் லைபிலிட்டிஸ் தந்திருக்காங்க. இந்த கேஸில் என்ன டிஃப்ரெண்ட்னா, கேஷ் அட் பேங்க்குக்கு ஓப்பனிங் வந்து டெபிட் தந்திருக்காங்க, க்ளோசிங் வந்து கிரெடிட் தந்திருக்காங்க. இப்போ நம்ம என்னன்னா அமௌண்ட் இஸ் டெபிட்டட்னு வச்சுக்கோங்க. ஸோ இது வந்து நம்ம நார்மலாக என்ன பண்ணுவோம்? கேஷ் அட் பேங்க்குக்கு அசர்ட் சைட் போடுவோமா? இது அசர்ட் சைட் தான் போடணும். பட் கிரெடிட்டட் வந்துச்சுன்னா கேஷ் அட் பேங்க், இட் மீன்ஸ் தட் இட் இஸ் ஓவர் டிராஃப்ட்னு அர்த்தம். நல்லா கேட்டுக்கோங்க. கேஷ் அட் பேங்க் வந்து கிரெடிட்டட்னு வந்துச்சுன்னா இது வந்து பேங்க் ஓவர் டிராஃப்ட். பேங்க் ஓவர் டிராஃப்ட் எந்த சைடு வரும்? எஸ், லைபிலிட்டி சைடு வரும். அப்போ இந்த வேல்யூ எங்கே வரும்? எப்பப்போ ஓப்பனிங் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ் பண்ணும் போது அசர்ட் சைடு வரும், க்ளோசிங் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ் பண்ணும் போது பேங்க் ஓவர் டிராஃப்ட்னு லைபிலிட்டி சைடு வரும். ஓகேவா? ஓகே. தென் கேஷ் இன் ஹேண்ட் எங்கே வரும்? அசர்ட். ஸ்டாக் அசர்ட், டெப்டாஸ் அசர்ட், எல்லாமே அசர்ட் தான். ஃபிக்ஸ்ட் அசர்ட்ஸ் இது ரெண்டும் அதனால அசர்ட்ஸ். கிரெடிட்டாஸ் வந்து நம்மளுக்கு லைபிலிட்டி சைடு வரும். அதர் இன்ஃபர்மேஷனில் என்ன தந்திருக்காங்க பாருங்க. வித்ட்ரான் 60,000, அதாவது நம்ம டிராயிங்ஸோட அமௌண்ட் தந்திருக்காங்க. அடிஷ்னல் கேபிட்டல் வந்து 17,000 தந்திருக்காங்க. தென் கிரியேட் அ ப்ரொவிஷன் ஆஃப் 5% ஆன் டெப்டாஸ்ன்னு தந்திருக்காங்க. இந்த கொஸ்டினில் அதர் இன்ஃபர்மேஷனில் நம்மளுக்கு டெப்ரிசியேஷன் கால்குலேட் பண்ணுங்க, இல்லை ப்ரொவிஷன் வந்து கிரியேட் பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தா நம்ம என்ன பண்ணணும்னா அந்த அமௌண்ட்டை கண்டுபிடிச்சிட்டு இந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டை வந்து நம்ம க்ளோசிங் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸில் தான் பண்ணணும். ஓகே, புரிஞ்சுதா? இன்னொரு வாட்டி சொல்கிறேன் கேட்டுக்கோங்க. நம்மளுக்கு இது மாதிரி கொஷனில் வந்து அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் தந்திருந்தா நம்ம க்ளோசிங் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸில் தான் அந்த அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணணும். ஓகே, இப்போது நம்ம ப்ரொவிஷனோட வேல்யூ கண்டுபிடிக்கலாம். 5% ஆன் டெப்டாஸ். ஸோ க்ளோசிங் வேல்யூ ஆஃப் டெப்டாஸ் எவ்வளோ இருக்குது நம்மளுக்கு? 90,000. ஸோ 90,000 into 5/100, 4,500 கிடைக்குது. தென் டெப்ரிசியேஷன் ஆன் பிளான்ட் அண்ட் மிஷினரி. பிளான்ட் அண்ட் மிஷினரியோட க்ளோசிங் வேல்யூ எவ்வளோ? 80,000. ஸோ 80,000 into 10/100 is 8,000. இதை கண்டுபிடிச்சி வச்சுக்கிட்டோமா? இப்போ வாங்க நம்ம கொஸ்டின்குள்ளே போகலாம். ஓப்பனிங் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ் நம்ம இங்கே பண்ண மாதிரி எல்லா வேல்யூஸையும் கரெக்டாக போடுங்க. என்ன பண்ணும்? டெபிட்னு வந்தால் அசர்ட் சைடு வரும், கிரெடிட்னு வந்தால் பேங்க் ஓவர் டிராஃப்ட் லைபிலிட்டி சைடு வரும். ஸோ ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ் பண்ணுறோம். நார்மலாக எல்லா அசர்ட்ஸையும் நம்ம அசர்ட் சைட் போட்டோம், லைபிலிட்டி சைட் போட்டோம். ஆஸ் யூஷுவல் நம்மளுக்கு அசர்ட் சைடு வந்து அதிகமாக இருக்குது, அதாவது 3,63,000. இப்போ நம்மளுக்கு பேலன்சிங் ஃபிகர் தான் கேபிட்டலோட வேல்யூ வந்து 1,93,000 கிடைச்சிருக்கு. இது வந்து நம்மளோட ஓப்பனிங் கேபிட்டல். இதில் எந்த அட்ஜஸ்ட்மெண்ட்ஸும் பண்ணக்கூடாது.
தென் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ் ஆஸ் ஆன் 31st March 2019. இதான் நம்மளோட க்ளோசிங் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ். க்ளோசிங் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸில் தான் நம்ம வந்து அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணணும், அதனால பார்த்து பண்ணுங்க. இப்போ வந்து நம்மளுக்கு நார்மலாக போடுற மாதிரி எல்லா அசர்ட்ஸை போட்டுக்கோங்க. கேஷ் இன் ஹேண்ட், ஸ்டாக் ஆஃப் குட்ஸ், லேண்ட் அண்ட் பில்டிங். அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் இல்லாத எல்லா அசர்ட்ஸையும் போட்டுருங்க. தென் லயபிலிட்டிஸில் கிரெடிட்டார்ஸில் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் இல்லை, அதுவும் போட்டுக்கோங்க. தென் நம்மளுக்கு என்ன தந்திருக்காங்க, கேஷ் அட் பேங்க் கிரெடிட் சைடுன்னு தந்திருக்காங்க. ஸோ இது பேங்க் ஓவர் டிராஃப்ட். சொன்ன மாதிரி லயபிலிட்டி சைடை போட்டுக்கோங்க. தென் இப்போ வருது நம்மளோட அட்ஜஸ்ட்மெண்ட்ஸில் வந்து டெப்டாஸோட வேல்யூ எவ்வளோ தந்தாங்க, 90,000. இப்போ ப்ரொவிஷன் எவ்வளோ கண்டுபிடிச்சோம், 4,500. ஸோ இதை சப்ட்ராக்ட் பண்ணோன்னா நம்மளுக்கு 85,500 கிடைக்குது. தென் பிளான்ட் அண்ட் மிஷினரி பாருங்க, பிளான்ட் அண்ட் மிஷினரி வேல்யூ வந்து 80,000 நம்மளுக்கு. இதில் டெப்ரிசியேஷன் வந்து 8,000 சொல்லியிருக்காங்க. ஸோ சப்ட்ராக்ட் பண்ணோன்னா நம்மளுக்கு 72,000 கிடைக்குது. இப்போ இந்த சைடு எல்லாம் நம்ம ஆட் பண்ணோம்னா நம்மளுக்கு 3,47,000 கிடைக்குது. இந்த சைடு வந்து நம்மளுக்கு பேலன்சிங் ஃபிகர் 1,57,000 க்ளோசிங் கேபிட்டல். இப்போ ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ப்ராஃபிட் ஆர் லாஸ் ஃபார் த இயர் எண்டட் பார்க்கலாம். என்ன பண்ணணும், க்ளோசிங் கேபிட்டல் எவ்வளோ, 1,57,000. இதில் ட்ராயிங்ஸ் ஆட் பண்ணணும். ட்ராயிங்ஸ் எவ்வளோ, 60,000. ஆட் பண்ணோன்னா எவ்வளோ கிடைக்குது, 2,17,000. 2,17,000ல நம்ம அடிஷ்னல் கேபிட்டல் 17,000 சப்ட்ராக்ட் பண்ணணும். ஸோ நம்மளுக்கு அட்ஜஸ்டட் க்ளோசிங் கேபிட்டல் 2 lakh கிடைச்சிருக்கு. தென் அட்ஜஸ்டட் க்ளோசிங் கேபிட்டல்லேருந்து நம்ம கண்டுபிடிச்ச ஓப்பனிங் கேபிட்டல் 1,93,000 சப்ட்ராக்ட் பண்ணோன்னா நம்மளுக்கு ப்ராஃபிட் 7,000 கிடைக்குது. ஸோ இந்த பிஸ்னஸோட இந்த இயரோட ப்ராஃபிட் எவ்வளோ, 7,000. ஹோப் உங்களுக்கு இந்த 2 கான்செப்டும் புரிஞ்சிருக்கோன்னு. அண்ட் இந்த சம்ஸ் கேட்டால் நீங்கள் எல்லாரும் நல்லா ஆன்சர் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். Hope to see you soon in another video. Until then, stay safe. Bye-bye. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், அண்ட் காமர்ஸ் புல்லிங்கோ சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.